அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்த உடனே நல்லா இருக்கிறியா இல்லையான்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல சொன்னாங்க, நான் போட்ட லெட்டர் உனக்கு வந்துச்சான்னு கேட்டாங்க. ஆமா இமாம் வந்துச்சு. நீங்க கொடுத்த லெட்டர் வந்துச்சு. குறைகளை சொன்னியா? அந்த 70 குறைகளுடைய 70 துணிகளுடைய குறையை சொன்னியாண்டு. இல்ல நான் அதை சொல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு வியாபாரியும் இந்த ஒரு பெரும் துணிச்சலை செய்வானா என்பது சந்தேகமே. இந்த தைரியத்தை கொண்டு வருவானா என்பது சந்தேகமே. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இறையச்சத்தில் பொங்க, உள்ளத்தில் தக்வா மிகைக்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தனையும் சதக்கா செய்தார்கள். கிடைத்த லாபம் அசல் அனைத்தையுமே சதக்கா செய்து ஒட்டுமொத்தமாக அதை பசிலா செய்து விட்டார்கள். சகோதரர்களே, வேண்டாம் நெருப்பு, அந்த நெருப்பு உலகிலும் கரித்துவிடும், மறு உலகிலும் கரித்துவிடும் என்று அந்த மக்கள் பயந்தார்கள். ஆனால் அமானிதங்களில் சில முஸ்லிம்கள் மோசடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம்.